ஜைனட் ஆக்சுவலி கவுன்சிலிங் அப்போ எனக்கு இல்லைன்னா எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், கவுன்சிலிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் வழியாக தான் எனக்கு வந்து ஜைனட்டுங்கிறது தெரிஞ்சது. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ஆப் வந்து கன்ஃபியூசிங்காக இருந்தது. பட் அசோக் சார் போட்ட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அது பார்த்தப்ப ஒன்று ஒன்றா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது ஜைனட்டில், இது எல்லாமே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஓரளவு கவுன்சிலிங் பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எல்லா காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸு, ஸ்டைப்பண்ட் டீட்டெயில்ஸ், அலாட்மெண்ட் மேப்பிங்னு ஒரு அது ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம ஒரு காலேஜில் அலாட் ஆகிருப்போம். செகண்ட் ரவுண்டில் அவங்க எந்த காலேஜ்க்கு மாறி இருக்காங்க, இல்லை ஸ்டேட்டில் அவங்க எந்த காலேஜ்க்கு மாறி இருக்காங்க, அது மாதிரி மேப் பண்ணி காமிப்பாங்க ஆப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயம் காமிக்கிறப்ப நம்மளுக்கு எந்தெந்த சீட்லாம் ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்க போகிற ரியலிஸ்டிக்கான சான்சஸ் எவ்வளோ, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ், ஃபீஸு, பாண்டு, ஸ்டைப்பண்ட் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் முக்கால்வாசி காலேஜ்க்கு வந்து நல்ல கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் போட்டிருந்தாங்க. மற்றபடி சீட் மேட்ரிக்ஸும் எல்லாமே கரெக்டாக அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒரு கவுன்சிலிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ யார் யார் எங்கெங்கே அலாட் ஆகிருக்காங்க, க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் எவ்வளோ, அதெல்லாம் வந்து தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பேஸ் பண்ணியே நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஜைனட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். மற்ற இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கால் சப்போர்ட் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணேன், ரிப்ளை உடனே பண்ணாங்க. பட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அதிலே அவைலபிளாக இருந்தது. இல்லை ஏதாவது சின்ன சின்ன டவுட்னா இமெயில் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் டே அந்த மாதிரியே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு காலேஜ்க்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்க்குறது தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்தெந்த காலேஜில் எந்த ரேங்க்லலாம் முடியுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ரியலிஸ்டிக்கான சான்ஸ் தெரியும். ஸோ க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து அலாட்மெண்ட் மேப்பிங் வந்து அதே மாதிரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஒரு ரவுண்டு ப்ராக்ரஸ் ஆக எந்த சீட்லாம் ஆக்சுவலி எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி ஃபீஸு, ஸ்டைப்பண்ட், அதுலேயும் வந்து ஒரு ஜென்ரல் நல்ல ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். த்ரூ அவுட் த கவுன்சிலிங் வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி. அதாவது வேறு யார்கிட்டையும் நான் டிபெண்ட் ஆகி இருக்காமல், வேறு யாருக்காவது கால் பண்ணி ஒரு ஏஜென்ட் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் நானே வந்து எனக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷனை நானே பார்த்து நானே டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஜைனட்டில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக்க தான் வந்து ஸோ இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ இது ஒரே ஆப்லேயே வந்து எனக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இது வந்து எனக்கு வந்து நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஜைனட் இல்லைன்னா நான் கவுன்சிலிங் அப்போ கஷ்டப்பட்டிருப்பேன். மேபி இதை விட போரான காலேஜில் கூட நான் எண்ட் அப் ஆகிருக்கலாம்.